ஹாய் ஆல், வெல்கம் டு அச்சீவஸ்பாட். இன்னைக்கு பிஎடோட செம் 4th இருக்கிற சப்ஜெக்ட் வந்து யோகா அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்கிற சப்ஜெக்டில் யூனிட் 4ல் நம்ம ஒரு 5 மார்க் பார்க்க போகிறோம். நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஸ்கோப் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் போட்டிருக்கேன். அந்த கொஷினும் இதுவும் ஜாயின் பண்ணி 10 மார்க்காக கேட்கலாம். ஓகே, எய்தர் அது மட்டுமே கேட்கலாம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இந்த யூனிட்டில். ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 5 மார்க் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கும்போது ரைம் செட் a sound mind reduces in a sound body. It is the sound constitution of the body that makes the operation of mind easy and certain. A healthy body is the base for all structure of good work, including education. ஸோ மைண்ட் ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எந்த வேலையும் ஈஸியாக செய்ய முடியும். ஸோ நம்ம சோகமாக இருக்கும்போது சுற்றியும் இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஹாப்பியாக இருக்காது. ஏன்னா நம்ம சோகமாக இருக்கோம் இல்லையா. இதே நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது பார்த்தா சோகமாக யார் இருக்காங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அவங்கள பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் நீங்கள் வெளியே பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேலைகளை நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்லேயே நம்ம அம்மா வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேலை சொல்கிறாங்கன்னா நம்ம நல்ல மூடில் இருந்தோம்னா கண்டிப்பாக அதை செய்வோம். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி இல்லைம்மா நான் அப்புறம் செய்கிறேம்மா அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்கியூஸ் வாங்குவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெல்த்தி பாடி இஸ் த பேஸ் ஃபார் ஆல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குட் ஒர்க் இன்க்ளூடிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஹெல்ப் சில்ட்ரன் ரிலீவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் anxiety. Today's young youth are under more stress than ever. So having an outlet for this stress is vital for them. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அன்னைக்கு நமக்கு அந்த காலத்தில் நம்மளோட சைல்ட்ஹுட்டில் எப்படி இருந்தது, நம்ம அந்த ஸ்னேக் கேம் விளையாடுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த ஃபோன் கிடைக்குமா அப்படி சொல்லி பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பிறந்த அன்னையிலிருந்து அவங்க வளர்ந்துற ஒவ்வொரு வளர்ச்சியிலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோன் யூஸ் பண்ணி அதில் வீடியோஸ் பார்க்குறது, அதை பார்த்து கேம்ஸ் கொடுக்கறது. ஸோ ஃபோனோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அதிகமாகிருச்சு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிருச்சு. நம்ம விளையாண்ட விளையாட்டு ஜாமானெல்லாம் என்னது, நமக்கு வந்து வீட்டில் கிடைக்கிற பொம்மை, குண்டா, இதெல்லாம் தான் நம்ம வச்சு விளையாண்டுருப்போம். வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பட் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஆல் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு இருக்க குழந்தைங்க ஃபோன், டேப்லெட், டிவி, லேப்டாப் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து அவங்களே பிடுங்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ போட்டிங்கன்னா அந்த வீடியோட நாய்ஸ் கேட்டோன்னே தூக்கத்தில் இருந்தால் கூட எந்திரிச்சு ஓடி வராங்க. ஸோ தட்ஸ் ஹவ் தே மெமரிஸ். ஓகே, அந்த அளவுக்கு அவங்க மெமரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள அதாவது எல்லா குழந்தைங்களுமே இன்னைக்கு அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. ஆன்லைன் கிளாஸஸு, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் படிக்கிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஏன்னா ஆன்லைன் ஒரு வகையில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஆனால் ஒரு வகையில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் ஒரு இடத்துலையே ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் படிக்கிறீங்க, அந்த இடத்துல உங்களோட வேலையை முடிக்கிறீங்க. ஸோ அந்த 4 செவருக்குள்ளேயே இருக்கும்போது மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களோட மைண்டு ஷ்ரிங்க் ஆகிடும், குறுகிடும். ஓகே, அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் வெளியே இருக்கிற அவுட்டோர் கேம்ஸ்லாம் விளையாட விடணும். இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேயோ இல்லை ஒரு கம்யூனிட்டிலையோ குழந்தைங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால் ரேர், 100% ரேர். என்ன பண்ணுறாங்க, அதை இழுத்து போட்டுருவான், அதனால பிரச்சனை வந்துடும், இதை உடைச்சிருவான், இதை உடைக்குவான் அந்த பொண்ணு அப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் வர்றதுனால ஸோ குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ரெண்டாவது குழந்தைங்கள ஆக்டிவிட்டீஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இங்கே யாரும் கிடையாது. ஸோ அந்த ரீசன்னால பாடிலி எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நம்ம சப்ஜெக்டில் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லுவோம், நம்ம டீச்சர்ஸ்லாம் நமக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா. என்ன கொடுத்துருப்பாங்க, நம்ம போர்டமாக ஃபீல் பண்ணுற டைமில் சிட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கேம்ஸ் விளையாண்டுருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஆட் ஒன் அண்ட் ஈவன் ஆட் கேம் விளையாண்டுருப்போம். ஓகே, பாஸ் கேம், இந்த 5 வந்துச்சுன்னா 10 வந்தனா பஸ்ன்னு சொல்லுவீங்க, பாஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மைண்ட் ஆக்டிவிட்டி கேம்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஆல்ஃபபெட் ஒருத்தர் நிற்க வச்சுப்பாங்க கிளாஸில், ஆல்ஃபபெட் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது அந்த ஆல்ஃபபெட்டை ஸ்டாப் பண்ணிட்டு யார் லைன் வைஸாக அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த நேமை நீ சொல்லு, அதில் ஏதாச்சும் ஒரு நேம் ஸ்டடி அப்படி சொல்லி அந்த மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. Students who play sports and games are able to concentrate, maintain, which has a positive impact on the academic career. ஏற்கனவே நான் ஸ்கோப் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் நல்லா ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க நல்லா படிக்க மாட்டாங்கன்னு ஒரு கன்சர்ன் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா அவங்க படிக்கிற டைமே ரொம்ப குட்டி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 6 ஹவர்ஸ் படிக்கிறதா அவங்க வெறும் 1 ஹவர் 1/2 ஹவரில் படிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணிட்டு அவங்க படிக்கும்போது, ஃபிசிக்கல் ஒர்க் மீன்ஸ்
ஆல் த கேம்ஸ். ஸோ பாடிலி எக்ஸசைசஸ் லைக் பேஸ்கெட் பால், வாலிபால், அந்த சின்ன வயசில் அடாலசென்ட் ஏஜில் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் ஹூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி கெட் பெட்டர் ஸ்லீப், ஹென்ஸ் தே ஆர் மோர் அலர்ட் அண்ட் ஹேவ் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன் ஸ்கூல். Playing in groups help young people develop their teamwork and leadership quality. ஸோ தனியாகவே வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, சிங்கிள் சைல்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களே காட்டிலும் டபுளாக இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு எல்டர் சைல்டை பார்த்து எங்கர் சைல்டை பார்த்து எல்டர் சைல்டு சில வீடுகளில் சொல்கிறாங்க. எல்லா வீடுகள்லையும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் டீம் பில்டிங். நம்ம வந்து இந்த சமூகத்தில் ஒன்றி தான் வாழ போகிறோம். எல்லாருமே வந்து எல்லாருக்கூடையும் வந்து கலோக்கியால் இன்வால்வ் ஆகி தான் வாழ போகிறோம். ஸோ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு கேம் சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா அதில் குவாடினேஷன் இருக்கும். உங்கள் டீம் வின் பண்ணணுங்கிற குவாடினேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்ணால், அதுக்கப்புறம் சிக்னல்ஸால், நீங்கள் வந்து ஆக்ஷனால் உங்களோட மோட்டோவை சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஐ கான்டாக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாருக்கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஃபியர் இல்லாமல் போகும். நிறைய பேர் அடலசென்ட் ஏஜ் வரும்போது எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, எனக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியும், ஆனால் மைக்கை பிடிச்சா கையெல்லாம் ஷிவர் ஆகும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்கும். இதெல்லாம் என்ன ரீசன்? ஸோ பீப்புள் கூட மிங்கிள் ஆகாமல் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. சின்ன வயசுலேருந்தே அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி வர்றது அப்படின்னா அது வந்து 100ல் 1 இருக்கிற மாதிரி 1000லேயே 10 தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப 10 பேர், அந்த 10 பேர் மட்டும் அந்த சொசைட்டியில் வாழ்கிறாங்க, எல்லாருமே தானே வாழ்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டீம் ஒர்க் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷனில் டீம் கேம்ஸ், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? Physical activity promotes a positive body image in adolescent, especially among girls and women. In this age of social media, social pressure to look a certain way, this is very important. So very good point சொல்லியிருக்காங்க, கேர்ள்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு. அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நிறைய ஒர்க் நம்ம அம்மாங்கள் பார்த்துருப்பாங்க. நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா நிறைய ஒர்க்ஸ் வந்து நம்ம அதில் ஹாஃப் ஆச்சு நம்ம செஞ்சுருப்போம். அம்மா அந்த வேலை செய், இதை செய், அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லி நிறைய வேலைகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க, கேர்ள்ஸுக்கு எஸ்பெஷலி. ஸோ நமக்கு இரிட்டேட்டாக இருந்தாலுமே நம்ம அதை செஞ்சு செஞ்சு ஓரளவுக்கு பழகியிருப்போம். வெசல்ஸ் வாஷிங் ஆகட்டும், வீடு கூட்டுறதாகட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகிறது, மாப்பிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கிளாத் ட்ரை பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பாடிலி ஆக்ஷன்ஸ், நல்ல பாடி மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஒரு 25% நம்ம பாடி மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னி வர ஜென்ரேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னா பெரிய கொஷின் மார்க். நோ நோ நோ. ஏன்னா இன்னி வர ஜென்ரேஷன் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, பட் ஒரே இடத்துல தான் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. எந்திரிச்சு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறது அப்படின்னா அந்த டீமுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ண போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியில் நம்மலாம் சின்ன வயசாக இருக்கும்போது டீச்சர் கூப்பிட்டாங்கன்னா உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து டீச்சர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தே ஃபீல் ஷை, தே ஃபீல் நமக்கு தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ கம்மிங் ஃபார்வர்டே குறைவாக இருக்குது. ஸோ அதனால சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்போர்ட்ஸ் டீச் children to develop self-discipline. They can apply the self-control to all aspects of their lives, from the better controlling their emotions to self-motivated in their studies. ஸோ அவங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸசைசஸு, கேம்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஹெல்ப் build children's confidence. This can have a positive aspect in all areas of their lives, such as their personal relationship and ability to quickly integrate and make friends, their ability to think about their future goals. ஸோ இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான திங்ஸு. சின்ன குட்டி வயசில், அதாவது அடலசென்ட் ஏஜில் பீப்புள் வந்து சில்லி ரீசன்ஸ்க்கு வந்து சூசைட்ஸ் அந்த மாதிரிலாம் போகுது இல்லையா? ஸோ ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது சுயமாக திங்க் பண்ண தெரியும். பாடிலி ஆக்ஷன்ஸ் ஏன் அடலசென்ட் ஏஜில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஒரு விஷயத்தில் மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது அவங்க அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் உள்ளே போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ சூசைட்ஸை வந்து கம்மியாகும். ஸோ தப்பான சிந்தனைகள் இல்லாமல் நல்ல பாசிட்டிவான சிந்தனைகள் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷன் ஒரே இடத்துல ஐடியலாக இருந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒபிசிட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்.
ஸோ அதெல்லாமே இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் சின்ன வயசுலேருந்து கொடுக்க அவங்களே வந்து இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், மேரேஜே ஆனதுக்கப்புறமுமே கூட சண்டேஸ் கேம்ஸ்க்கு போயிடுவாங்க, ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னால் ஒரு வகையில் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வேற இந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஒரி பண்ணுவாங்க பிகாஸ் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி போனாங்க அப்படின்னு சொன்னால் குட் ஆக்சுவல் கான்டாக்ட், நிஜமாவே கேம் விளையாடத்தான் போனாங்க அப்படின்னு யூ கேன் லீவ் இட். பிகாஸ் அந்த மாதிரி போகும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகி நம்ம மேலே இருக்க கேர் தான் அதிகமாகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஏஜாக இருந்தாலும் தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் பிளேயிங். சில்ட்ரன்ஸுக்கு ஏன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிகாஸ் திஸ் டைப் ஆஃப் கல்ச்சர் இஸ் க்ரோயிங். வாட் டைப் ஆஃப் கல்ச்சர்னா தே ஆர் ஐடல், தே ஆர் சிட்டிங் இன் அ பிளேஸ், தே ஆர் டூயிங் அ ஒர்க், தே ஆர் ஆல் ஆர் ஸ்பூன் ஃபீடிங். ஓகே, தே ஷுட் டூ பை தெம்செல்ஃப். முதல்லலாம் வந்து 2 டைப்பாக பிரிச்சாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு. ப்ரைவேட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா தானாக கற்றுக்கிற மாதிரி விடுவாங்க. இப்போ தண்ணி தொட்டிக்குள்ள நீச்சல் பழகணும்னா அந்த காலத்தில் கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க டயரை கட்டி. ஸோ ஏன் அப்படின்னா தானாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இதே வந்து இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் கொண்டு போய் விட்டு கோச் சொல்லி கொடுத்து. ஓகே, ஸோ ஹூ வில் லேர்ன் ஃபாஸ்டர்னா 2 பேருமே கற்றுப்பாங்க. பட் கிணத்துல போட்டதோ தொட்டிக்குள்ளே போட்டதோ டயர் போட்டு தானாக கற்றுக்கிட்டது தான் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ப்ளோரிங் ஆர் செல்ஃப். ஓகே, ஸோ அதுதான் வந்து நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதே சமயம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நல்ல மோட்டோவை கொடுக்கும். ஸோ இதுதான் நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன். கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு நீங்களாக ஜென்ரேட் பண்ணி எழுத பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்.